மாற்று சமூகம் படிக்கும் புரட்சி பாதை. வாழ்வு என்றால் துன்பங்கள் உண்டு. அவை வாழ்வின் துன்பங்கள் என்று துல்லியமாய் சொல்லித்தரும் உண்மை பாதை. யதார்த்த உலகை சந்திப்பவர் எதிர்கொள்ளும் சவால் நிறைந்த பாதை. எதிரே வரும் எதிரிகளையும் ஏற்று மாற்றம் காண செய்யும் சிறப்பான பாதை. சிரமங்கள் மத்தியில் தான் சிகரத்தை காண முடியும் என்று சொல்லித்தரும் சிறந்த பாதை. துரத்தும் துன்பங்களை நாம் துரத்தினால் வெற்றி நம்மை அரவணைக்கும் என்று சொல்லித்தரும் துணிச்சல் நிறைந்த பாதை. இது அகலமான அகன்ற பாதை அல்ல, இடுக்கமான இடுக்கங்கள் நிறைந்த அருள் பொங்கும் பாதை. விண்ணக வீட்டிற்கு செல்லும் துன்பமான பாதை. சிலுவை பாதையை தியானிப்போம். நமது துன்பங்களையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து பக்தியோடு பயணம் செல்வோம். முதல் நிலை. நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அந்த அளவையாலே உங்களுக்கு அளக்கப்படும். தீர்ப்பிடாதீர்கள், இழிந்து வாழ்வுகள் என்று திருத்தத்தை இந்த இயேசுவை தீர்ப்பிடுகிறார்கள். பண்டினோர்களை வரவேற்று வாழ்வடைத்த இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திருத்த மனமில்லாதவர்கள், திருத்தங்கள் விருப்பமில்லாதவர்கள் தீர்ப்பளித்து தீர்த்து கட்ட தீர்மானிக்கிறார்கள். சீரழித்த சமூகத்தை சீர்திருத்த சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்த இயேசுவுக்கு கிடைத்த தீர்ப்பு கலகக்காரர். காலம் பதில் சொல்லும், அதுவே அவர்களை தீர்ப்பளிக்கும் என்ற தீர்மானத்தோடு தீர்ப்பு ஏற்றுக்கொள்கிறார் இயேசு. திருந்த மனிதர்களை பார்த்து திருப்தி கொண்ட இயேசுவுக்கு இந்த தீர்ப்பில் திருப்தி இல்லை. திருப்தி பார்க்க வைக்கும் இந்த தீர்ப்பில் திருப்பங்கள் வரும் என்று திடமான மனத்தோடு தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார் இயேசு. நாமும் பிறரை பிடிக்காத போது பிடிக்காத விதமாக தீர்ப்புகளை வாரி வந்துகிறோமே. என்னால் திரும்பி வாழ முடியவில்லை என்பதற்காக நல்ல வேதனையை படைச்சு கட்டி சுகம் காண்பது இழிவான செயல்தானே. நல்லவர்கள் மீது போடப்படும் தீர்ப்புக்கு எப்போதுமே துன்பங்கள் உண்டு. விசாரணை இல்லாமல் விசாரிக்காமல் போடப்படும் தீர்ப்புக்கு விடியல் உண்டு என்பதை உணர்ந்து தீர்ப்பிடாமல் வாழ்வோம். ஜெபம். இயேசுவே, தேவையில்லாத தீர்ப்புகளை இதன்மேல் போடாமல் வாழும் இதயம் காணும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசங்களின் ஆன்மாக்கள் சரீரத்தை விட்டினால் நித்திய சமாதானத்தை இறைவாழ்வது. ஆமென். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதனை வணங்கி
ஆனால் அதையும் ஆசையோடு அனுபவிக்கிற போது 0.5% குறைந்து விடுகிறது. மன அழுத்தங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக சுமைகளை அழுத்தி பார்த்து பழகி போனவர்கள் இயேசுவின் மீது சிலுவையை சுமக்கிறார்கள். நாமும் பல வேளைகளில் அப்பாவிகள் மேல் தேவையற்ற சுமைகளை சுமத்துவதில் சுகம் காண்கிறோமே. நாம் பிறர் மீது சுமத்தும் சிலுவை நமக்கே சுமையாய் மாறுகிறோம். தன்வினை தன்னை சுடும், முற்பகல் செய் துருப்பகள் விளையும். ஒவ்வொரு வினைக்கும் எதிர் விளையும். அதே போன்ற இன்னொரு வினையும் உண்டு என்பதை உணர்ந்து பிறர் மேல் சுமைகளை சுமந்தாது வாழ்வோம். ஆட்டை சுமந்த இயேசுவின் தோளில் சிலுவையை சுமந்தது போல நம்மை சுமக்கும் தோழர்களின் வாழ்வு சுமை கொடுக்காமல் வாழ்வோம். ஜெபம். இறைவா, பிறர் மேல் அநியாயமாக சுமைகளை சுமந்து மனநிலையை மாற்றும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தெய்வாயும் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் மேல் தயவாயிரும். மனித விசுவாசத்துடைய ஆன்மாக்கள் சமாதானத்தில் இறைவர கடவுளே. ஆமென். மூன்றாம் நிலை. இயேசுவின் பாதத்தால் இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வாழ்வில் வளைவுகள் வருகின்ற போது வளைந்து கொடுத்தாலும் விழுந்து கொடுக்கிறோம். ஏனென்றால் விழுவது என்பது இயற்கையானது, இயல்பானது. விழுவதை இன்பமாக ஏற்றுக்கொண்டால் மேலே ஏறி சென்று விடலாம். தடைகளை கூட வென்று விடலாம். விழுந்தே கிடந்தால் உதைத்து விடுவோம். விழுந்து எழுந்தால் புயலாக புறப்போடும். விழுகின்ற விதைத்தால் விளைச்சலை கொடுக்கிறது. அதற்கு அழுத்துகின்ற எதையும் கிழிக்கிற ஆற்றல் உண்டு. எனவே எழுந்து புதிய முறையாக புறப்படுகிறது. இயேசு முதல் முறை விழுந்தபோது எழுகிறார். அழுது அப்படியே கிடப்பது அழகு அல்ல, அர்த்தமல்ல என்கிற ஆழமான சிந்தனையோடு எழுகிறார். இயேசு அழுத்துகிற சிலுவையையும் அழுக்கான படை வீரர்களின் வார்த்தையையும் வாரிசுகிறார். இயேசு வாழ்வில் விழுந்தவர்களை விட்ட இயேசு அப்படியே தூக்கிவிட மாட்டார். லட்சியத்தை நாம் தொட வேண்டும் என்றால் துன்பங்கள் நம்மை சுட வேண்டும். தொட்டதும் சுட்டதுமே வாழ்வின் துன்பங்களை துரத்தவில்லை. எனவே துன்பங்கள் இயேசுவை துரத்திய போது துன்பங்களை அவர் துரத்திச் சென்றார். தூரத்தையும் பாரத்தையும் பார்க்காது சிலுவை தேரை சுமந்தார் இயேசு. நாம் விழுகின்ற இடங்களில் பயந்து அப்படியே கிடைக்கிறோம். பயந்தால் வெற்றி அடைவதில்லை. எழுந்து பயனற்றால் யாரையும் வெல்லலாம் என்ற உணர்வோடு விழுகின்ற போது நாமும் எழுந்து நடப்போம். ஜெபம். கடவுளே, நாங்கள் விழுகிற இடத்தில் இருந்து எழுந்து நடக்கும் ஆற்றல் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரும். மனித விசுவாசத்தின் ஆன்மாக்கள் சரஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இருப்பார் கடவுளே. ஆமென். நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இறைவார்த்தை. அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் உம்மை கருத்தாக்கி ஆடோடி வளர்ந்த முட்டாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். எல்லாவற்றையும் காசு கொடுத்து வாங்கும் மனிதனுக்கு தாயை வாங்க வங்கியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அயல்நாட்டுக்கு சென்று 1000 சம்பாதித்தாலும் அம்மாவை சந்தித்த வீட்டிற்குள் வந்துதான் ஆக
நன்றியர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். துடைப்பதால் தான் அழுக்கான இடங்கள் கூட அழுக்கப்படுகின்றன. துடைப்பரின் துன்பத்தை பார்க்காது பிறர் துயர் துடைப்பதில் தான் இறைவனுக்கு ஒப்பானவர்கள். அக்கிரமத்தை எட்டி பிடிப்பவர்கள் எட்டி உடைப்பதில் துணியாக இருக்கிறார்கள். ஏழை பெண் வெரோனிகா எதையும் எட்டி பிடிக்க நினைக்கவில்லை. தட்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் கூட்டத்தில் வேறுபட்டு வேகத்தோடு நிற்கிறாள் வெரோனிகா. துயரோடு வந்தவர்களின் துயர் துடைத்த இயேசுவின் துயர் கண்டு துடித்து போகிறார் வெரோனிகா. துடிப்பு செயல்படும் துணிச்சலுக்கு தூண்டுகோலாக நிற்கிறது. உருவிழந்து சென்ற இயேசுவின் முகத்தை துடைப்பனாகி நிற்கிறாள் வெரோனிகா. ஜெபம். தெய்வமே, எங்கள் உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் அத்தனை அழுக்குகளையும் அகற்றி வாழும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சகேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு முறை விழுந்தால் மறுமுறை விழமாட்டோம் என்று சொல்ல முடியாது. எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் அடியெடுத்து வைப்பதில் தான் வெற்றி அடங்கியிருக்கிறது. ஒரு முறை விழுந்த இயேசு இனி விழவே கூடாது என்று நினைக்க மாட்டார். பல முறை விழுந்தாலும் பலத்தோடு எழுவேன் என்ற நம்பிக்கையோடு தான் எழுந்து சிலுவையை தூக்கி சுமந்தார். விழாமல் இருந்தால் வெற்றியின் விழா கொண்டாடி இருக்க முடியாது. இயேசு இரண்டாம் முறை விழுந்தபோது பக்கத்தில் நின்றவர்கள் பயந்தார்களே தவிர இயேசு பயப்படவில்லை. ஏனென்றால் இயேசுவிடம் லட்சிய பலம் இருந்தது. அதை அடைய ஆர்வமும் ஆவேசமும் இருந்தது. எனவே இயேசு மீண்டும் சிலுவை தூக்கி சுமக்கிறார். துரோகிகள் தூக்கி இருப்பவர்கள் அல்ல, தூக்கி எறிபவர்கள். எனவே இயேசுவால் எழுந்து நடக்க முடியாது என்று நினைத்தார்கள். கல்வாரியில் அவர் கால் தடம் பதியாது என்று ஆனந்தம் கொண்டார்கள். ஆனால் இயேசு கல்வாரியில் தனவோடு சிலுவை சுமந்து சென்றார். நம்முடைய வாழ்விலும் எழுவதற்கான சூழல்கள் ஏராளம் உண்டு. சூழல்கள் இல்லை என்றால் நம்மை சூழ்ந்து நிற்பவர்கள் சூழல்களை உருவாக்கி விடுவார்கள். அப்போது நாம் சூழல்களில் விழுந்து அழிந்துவிடக்கூடாது. நல்ல சூழல்களை உருவாக்கி நல்லவர்களாக எழுந்து நம்பிக்கையோடு வாழ்வோம் என்ற உணர்வோடு தியானிப்போம். ஜெபம். நல்ல இயேசுவே, எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் எழுந்து லட்சியத்தை அடையும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சகேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறு கடவன. ஆமென். கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி தியானித்துவிட்டு நான் மனம் திரும்பாமல் முன்பு போல
ஆதரவு தரும் படைகளை அணிந்து கொள்ளுங்கள். என் இரட்சகர் விழுந்து எழுவது என் முன்மாதிரியாக பலவீன பாவியான நான் மனமாறாமல் நல்ல கிறிஸ்துவனாய் ஜீவிக்க வேண்டாமா? ஆண்டவரை போல் உடனுக்குடன் எழுவேனா? ஜெபம். முற்றிலும் அன்புக்குரிய இயேசுவே, திருச்சபையின் பலவீன மக்களாகிய நாங்கள் வரப்போகும் சோதனைகளிலும் கலாபாரங்களிலும் மலமாய் எழுந்து நிற்க உமது பேராயுதங்களான அழகான விசுவாசத்தையும் அசையாத தேவ சிநேகத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மரித்து விசுவாசனுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவன. இயேசுநாதரின் ஆலயங்கள் உரியப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே நன்றாக சபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவரை சிலுவையில் அறைந்த பின்னர் சீட்டு போட்டு அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர். தன்னையே தளர்ந்த என் இரட்சகருக்கு உலகம் காணும் பதில் நன்றி என்ன? அவரது ஆடைகளாய் பறித்து கொள்கின்றார்கள். அவமானமாய் நிர்வாணமாய் அவரை மறைக்க செய்கிறது. நான் மட்டும் பதில் நேசம் பதில் நன்றியும் கிடைக்காத போது என் மனம் வருந்தி கோபம் கொள்கின்றனர். ஜெபம். மரணமட்டம் கீழ்ப்படிந்த இயேசுவே, தூக்கில் உரியப்பட்டு அவமானமாய் நீர் நிறுத்தப்பட்டதை தியானிக்கிற நாங்கள் எங்கள் ஜீவியத்தில் பதில் நேசமும் பதில் நன்றியும் பெறாத வருத்தம் நேர்கிறது. உமது பாடல்களின் ரகசியத்தை எங்களுக்கும் கற்றுத்தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவன. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்து தோத்திரம் செய்கின்றோம். சபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்த பின் அவரையும் அவரது வலப்பக்கத்தில் ஒருவரும் இடப்பக்கத்தில் மற்றொருவருமான இரு குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்தனர். கல்வர்களின் ஒருவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இரட்சகரை பார், என்னை ரட்சிக்க இதோ 3 ஆணிகளுக்குள்ளே ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் ரட்சிக்கப்படும் அடைய வேண்டுமானால் என் ஜீவியத்தில் கட்டுப்பாடுகளும் ஒழுக்கங்கள் கடவுளின் கற்பனை திருச்சபை ஆயர்களின் கட்டளைகள் அவசியம். இவைகளை மறந்து மனம் போல் ஜீவிக்கும் கிறிஸ்துவனா? ஜெபம். 3 ஆணைகள் நடுவில் முடங்கி கிடக்கும் திவ்ய இயேசுவே, பலவீன பாவிகளாகிய எங்கள் ஜீவியத்தில் ஒழுக்கமும் கற்பனைகளும் கட்டுப்பாடுகளும் வந்து சேர்ந்தவரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும்.
இதை சொன்னதும் உயிர் நீத்தார். பாவங்களுக்காக பலியாக தொங்கும் இரட்சகரை பார். பிறரை சாகாமல் காத்தவர் தன்னை ஏன் சாவிற்கு கையளித்தார்? எல்லாம் எனக்காக, என் பாவங்களுக்காக, என் எண்ணற்ற துரோகங்களுக்காக. இத்தகைய நல்ல இயேசுவுக்காக என் உயிரை கொடுக்க வேண்டும் என்றால் அதை என் பாக்கியமாக வரவேற்பேனா? ஜெபம். எனக்காக உயிர்விட்ட என் அருமை இயேசுவே, என்றைக்காவது ஒரு நாள் சாக வேண்டியவன் நான். உன் அன்பிற்காக ஒரு தேவ சாட்சியாக மறைக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவிட்டாலும் எல்லா காரியங்களிலும் என்னை அடக்கி கற்பும் கீழ்ப்படுகிற உள்ளவனாய் மரணம் வரை ஜீவிக்க அருள்தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவன. ஆமென். பதிமூன்றாம் நிலை. இயேசுநாதரின் சரீரம் அவர் தாயார் மடியில் வைக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றெறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அரியனதான சித்தபாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இவ்வழியாக கடந்து செல்வோரே, நீங்கள் அனைவரும் நின்று பாருங்கள். என்னை வாதிக்கும் துயருக்கொப்பாய் வேறேதரும் துயருண்டோ? அதனால் தான் நான் அழுகிறேன். என் கண்களும் கண்ணீர் பெருகின்றன. ஏனெனில் புத்துயிர் கூடியவர் அகன்று போனார். இதோ துயரங்களின் தாய் மடிமேல் கிடக்கும் மகனை பார்க்கிறார்கள். வேதனையால் நிறைந்த வாய், சோகத்தால் மூடிய கண்கள், ஈட்டியால் திறக்கப்பட்ட விழா, ஆணிகளால் துளைக்கப்பட்ட கை கால்கள், சாட்டையால் அடிக்கப்பட்ட சரீரம். வியாகுல தாய் என்னை நோக்கி கேட்கிறார், ஒரு பாவமும் செய்யாத என் மகன் உனக்காக மறைந்திருக்க, பல பாவங்கள் செய்த நீ மனஸ்தாபப்பட்டு மனக்கலங்காமல் ஏன் சொகுசு வாழ விரும்புகிறார்? ஜெபம். எங்களுக்காக மரணமான இயேசுவே, உமது திருத்தாயார் வியாகுலம் எங்கள் ஆத்மாக்களை குத்தி திறப்பதாக அவளது இரக்கமுள்ள மன்றாட்டால் நாங்கள் மனம் திரும்பி உத்தம கிறிஸ்தவனாய் வாழ வரந்தார் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவன. ஆமென். இயேசுநாதர் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே,
கிறிஸ்துநாதரோடு கூட நாமும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம் என்கிறார் புனித சின்னப்பர். உயிர்ப்பின் ஒளி வீசும் நல்ல ஜீவமாக என் கிறிஸ்துவ வாழ்க்கை அமைய வேண்டுமானால் என் துர்குணங்களையும் கெட்ட பழக்கங்களையும் நான் அடக்கம் செய்ய வேண்டும். நான் உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டியது துர்குணங்கள் எவை? ஜெபம். நேசமிகுந்த இயேசுவே, உயிர்ப்பிற்கு ஆயத்தமாய் உமது சரீரம் அடக்கம் செய்யப்பட்டது போல நல்ல ஜீவியத்திற்கு ஆயத்தமாய் எங்கள் துர்குணங்களையும் அபாசங்களையும் அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. நம்முடைய பரிசுத்த பாபாக்களுக்காகவும் அனைவருக்காகவும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை தள்ளும். அருள் நிறைந்த மரியே, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றினாலே இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல, இப்பொழுதும் எப்பொழுதும் ஆமென். கருணை கடலே தேவா, உம் திருமகளின் பாடுகளாலும் சிலுவை மரணத்தாலும் உமது மேல் வருவதற்காக எங்கள் மேல் பொழிந்ததற்காக நன்றி சொல்கின்றோம். உமது கருணையினால் எங்கள் ஒவ்வொருவரையுமே நிரலும். அதனால் உமது இறையரசு பாதையில் நாங்கள் கடந்து எல்லோரிடமும் உமது அன்பையும் அருளையும் பகிர்ந்து வாழ்வோம் என வாக்களிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம்